கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்து வந்தவங்கெல்லாம் அந்த டெடிகேஷனில் நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தீங்களா? சரியா, அதே ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய ஆராதனை நடுவிலும், அதே போல் நம்ம ஜெபம் பண்ணும்போது 1ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் நிறைய பேர் வந்து ஜெபம் பண்ணிங்க. அந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் எல்லா காரியத்தையும், எல்லாத்துக்கும் மேலே மழை நினைச்சு பாருங்க, அதுபோல் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லவே இல்லை. இல்லாட்டி நமக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். 3வது கேட் போடுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். எல்லா டிராஃபிக் அழகாக போச்சு. கண்ட்ரோல் பண்ணுறதுக்குரிய நல்ல டிபார்ட்மெண்ட் நல்லா உதவி செய்தாங்க. எத்தனையோ பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் சந்தோஷமாக வந்தாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால் ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிற காரியம், அந்த 12ஆம் தேதிக்கு ஜெபத்திற்கு செவி கொடுத்த ஆண்டவர், எழுப்புதலுக்கும் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? செவி கொடுப்பார். தொடர்ந்து ஜெபம் பண்ணலாம், பெரிய காரியத்தை நம்ம அனுபவிக்கலாம். ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. விசேஷமாக 29ஆம் தேதி 19ஆம் தேதி திங்கட்கிழமை அந்த கவர்மெண்ட் ஹாலிடேயாக இருக்கிறபடினால நம்முடைய சபையில் அது ரொம்ப முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5 மணியிலேருந்து திங்கட்கிழமை ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். திங்கட்கிழமை சாயந்தரம் 5 மணி வரைக்கும் என்ன நடைபெற போகுது? ஜெபம் நடக்க போகுது. சரியா? இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற தீம் என்ன? என்ன தீம்? சோம்பேறியின் வாசல். ஒரு நம்முடைய சகோதரிகளாகிய இந்த இடத்துக்கு வந்திருக்கிறவங்க, யூடியூப் மூலமாக கேட்கிற ஒரு வீடு கூட என்ன வீடாக மாறக்கூடாது? சோம்பலின் கதவு உள்ள வாசல் உள்ள வீடாக மாறாதபடி ஒரு அட்லீஸ்ட் 3 மணி நேரம் ஆகுது. சரியா? எத்தனை மணி நேரம் சொல்லுங்கள்? 3 மணி நேரம். பாஸ்டர்ஸ்க்கெல்லாம் பாஸ்டர் சொல்லுங்க 6 மணி நேரம் நாங்கள் ஜெபம் பண்ணணும். 3 மணி நேரமாவது இந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த சோம்பேறின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அவன் சோம்பல் உள்ளவனாக இருக்கவன சாக்கு போக்கு சொல்லுவான், எக்ஸ்கியூசஸ் சொல்லுவான். என் பிள்ளை வீட்டில் லீவில் இருக்குது, என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறாங்க, அதனால் வர முடியாதுன்னு சாக்கு போக்கு யாருன்னு சொல்லாதீங்க. பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு வந்துடுங்க. பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு வந்து அமைதியாக அந்த பிள்ளைங்களுக்குரியதெல்லாம் 10 தடவை எழுதிட்டு போகக்கூடாது. பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து அவங்கக்கிட்ட வைங்க. ஆனால் ஃபோன் கொடுக்காதீங்க. அவங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணட்டும். சின்ன கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்கள்லாம் ஜெபம் பண்ணட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பெரிய காரியத்தை ஆண்டவர் நமக்காக செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 9வது அதிகாரம் 37, 38வது வசனத்தில் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இயேசு என்ன சொல்லுகிறார்? தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலை ஆட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். வேலை ஆட்களை அனுப்பும்படி ஆண்டவரை வேண்டிக் கொள்ளும் போது, நாம் ஆண்டவருடைய சொந்த பிள்ளையா இருந்தா, ஆண்டவரே என்ன செய்யும்? இந்த அறுப்புக்கு ஒரு வேலையாளாக அனுப்பும். ஹல்லேலூயா. நம்முடைய சரியா, நம்முடைய சென்னை பட்டணத்தில் மாத்திரம் அதனுடைய பாப்புலேஷன், ஜனத்தொகை எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். எந்த இடத்துல போனாலும் யாரை பார்க்குறோம்? ஆட்கள் கூட்டம். ஆண்டவர் அதான் சொல்கிறார், இவங்கெல்லாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஆகையால் அறுப்புக்கு என்ன செய்யணும்? வேலையாட்கள் தேவை. இவர்கள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறும்படி சென்னை பட்டணத்தில் உள்ள மக்கள் நித்திய அக்கினிக்கு நேராக போகாதபடிக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு யார் தேவை? வேலையாள் தேவை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இயேசுவினுடைய இருதயத்திலிருந்து வருகிற ஒரு வாஞ்ச, ஒரு அவருடைய டிசையர் என்னன்னா, அறுப்புக்கு எஜமானை நோக்கி நீங்கள் என்ன செய்யுங்க? வேலையாட்களை அனுப்பும்.
ஆனால் வேலையாட்களை அனுப்பும் என்று இயேசு பேசுகிறார். ஆனால் இந்த நாட்களில் யார் வேலையாளாக மாறணும்? நம்ம ஒவ்வொருவரும். ஹல்லேலூயா. நேற்று கர்த்தருடைய கிருபையினால் NLCCயில் போய் 11லேருந்து 1 மணி வரைக்கும் அந்த 2 மணி நேரம் ஜெபம் நடத்த கர்த்தர் கிருபை கொடுத்தார். நம்முடைய சபையில் உள்ள மக்களை குறித்து, சபையில் இருக்கிற விசுவாசிகளை குறித்து ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னா, 3 காரியம் நம்முடைய சபையில் உள்ள விசுவாசிகள் பின்பற்றணும். ஒன்று, ஜெப வீரர்களாக மாறணும். ஹல்லேலூயா. யாராக மாறணும்? ஜெபிக்கிறவங்களாக மாறணும். இந்த சபையை ஜெப வீடாக மாற்றுவதற்கும் அந்த ஆண்டவர் நமக்கு கட்டி கொடுத்திருக்கிற அந்த குளோபல் ப்ரேயர் டவரை ஜெப மையமாக மாற்றுவதற்கும், சரியா, அவனுடைய கிருபையினால் நம்ம எல்லாம் அந்த ப்ரேயர் டவரை கட்டி முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்க. நல்லா நேற்று போகும்போது நிறையா புறா வந்து அதில் லைட் போட்டு அதை எரிய வச்சுருக்காங்க. அந்த புறா அதே போல் ஆவியானவர் ஜெபம் பண்ணுறதற்கு நமக்கு கிருபை கொடுப்பா. ஹல்லேலூயா. அது உள்ளுக்கு நீங்கள் போனீங்கன்னா, யாராவது இன்னும் போகாமல் இருந்தால் கண்டிப்பாக போங்க. போய் அந்த ப்ரேயர் டவரை பாருங்கள். நம்முடைய எல்லா கான்டினென்ட்டும், ஒவ்வொரு தேசத்திலும் இருக்கிற முக்கியமான இடங்கள்லாம் தமிழ்லையும் எழுதியிருக்கு. நம்முடைய சென்னை பட்டணத்தில் உள்ள பின்கோடு ஏரியாக்களும் எழுதியிருக்கு. நான் பார்க்குறேன். நாங்கள் அதில் ஃபுல்லாக கிளாஸ் தான் இருக்கும். அதனால் நான் என்ன செய்தேன், ஜெபம் நடத்தும் போதே எழும்பி அந்த கிளாஸுக்கிட்ட போய் நின்று கையை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொன்னார்ல ஆபிரகாமை பார்த்து, நீ எந்த கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் வடக்கையும் பார், நீ பார்க்குற இடத்த நான் உனக்கு சுதந்திரமாய் தருவேன். இந்த வசனத்தை சொல்லி தான் அனுப்புகிறேன். நிறையா பேர் ஆண்டவர் கிருபையினால் ஒரு 150 பேராவது ஜெப நேரத்தில் வந்திருப்பாங்க. வந்து ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ண, நம்முடைய சென்னை பட்டணத்துக்காக ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம சென்னை பட்டணத்தை பார்க்கும்போது ஆண்டவருடைய மனசில் இருக்கிற ஒரு பெரிய காரியம், அறுப்புக்கு யார் வேணும்? வேலையாட்கள் தேவை. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்கும்போது, கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ யாரா? வெட்கத்தை லட்சையை உண்டாக்குற மகன். அப்போ இது அறுப்பு காலம்னு போட்டிருக்கு. நமக்கு நல்லா தெரியுது, நம்முடைய சென்னை பட்டணத்தில் அவ்வளோ திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் அது எப்படி இருந்துட்டு போட்டோம். கொஞ்சம் எட்டி உங்கள் வீட்டிலேருந்தே எட்டி பாருங்களேன், என்னென்ன அருவறுப்புகள்லாம் இருக்குது. வீணான ஆராதனைகள், பக்கத்தில் குடிகார கடைகள் இருக்கும், சண்டை பண்ணி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர். அன்னைக்கு ஒரு இடத்துல நான் போயிட்டுருக்கேன், ஒரு பெரிய வயசான என்னன்ட்டு தெரியலை, ஒரு வயசான ஐயாவை போட்டு எல்லா பிள்ளைங்களும் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே ஆஸ்பத்திரிகளை பார்க்கலாம், ஸ்கூல்ஸை பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதற்கெல்லாம் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். நம்முடைய வட்டாரத்தில் உள்ளவர்களாக ஜெபம் பண்ணணும். முட்டிற சமயத்தில் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறது. நம்ம தெருவில் நடந்து போயிட்டே இருக்கோம், மார்க்கெட்டுக்கு போகிறோம், எத்தனை இடங்களுக்கோ போகிறோம். போகும்போது யாராவது நம்மளை பார்த்து சிரித்தாங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தனியாக முதல்ல 14 ஃபர்ஸ்ட் மெயின் ரோட்டில் சர்ச்சை ஆரம்பிக்கிற சமயத்தில் தனி வீடு தான். அங்கே எதிர்த்தாப்பில் பார்த்தா அங்கே மேலே பையங்கள்லாம் இருப்பாங்க, வாலிப பையங்கள்லாம் இருப்பாங்க. எப்பவும் ஏதாவது எவாஞ்சலிஸ்ட் 2 மாதத்துக்கு ஒரு தடவை சுவிசேஷ கூட்டம் வைப்போம். அந்த நாட்களில் சுவிசேஷ கூட்டம் வச்ச உடனே இந்த பையங்க என்ன செய்வாங்க? ஃபோன் பண்ணி இந்த சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இவங்க சத்தம் உண்டாக்கி எங்கள் படிப்புகள்லாம் என்ன செய்கிறாங்க? டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. உடனே போலீஸ் வந்துடும். எத்தனையோ தடவை பாஸ்டர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்றுருக்காங்க. ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அதே போலீஸ் அதிகாரி இந்த இடத்துல வந்து, பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்ட்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. அந்த பையங்க அப்படி கம்ப்ளைண்ட் பண்ண பையங்களை
அவங்க பாஸ்டரை பார்த்தா முறைக்க தான் செய்வாங்க, ஆனால் பாஸ்டரை அவங்கள பார்த்து சிரிப்பாங்க. சரியா? நம்ம ஆட்களை எப்படி கவர்ந்து கொள்ள வேண்டும், அதுக்காக ஆம்பளைங்களெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு கிடக்காதுங்க. பொம்பளைங்களை பார்த்து நல்லா சிரித்து கிடைக்கிற சான்ஸில் யாரை பற்றி சொல்லிடணும்? முதல்ல இயேசுவை அறிமுகப்படுத்தணும், சுவிசேஷத்தை சொல்லணும். ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார், நம்முடைய பாவத்துக்கு பரிகாரியாக அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். அவர் இரத்தம், கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தினபடியினால் அந்த இரத்தம் நமக்கு பாவ நிவாரண பலியாக சிந்தப்பட்ட இரத்தம். அதை நீங்கள் விசுவாசித்தால் என்ன செய்வோம்? ரட்சிப்பை அடைந்து கொள்வோம். எப்படியாவது சூழ்நிலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதனால தான் பரிசுத்த பவுல் சொல்கிறார், சுவிசேஷத்தை நான் சொல்லுகிறது என் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை நான் சொல்லாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஏன் என்று சொன்னால், இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது ஓமையாக அல்ல, அது உண்மையாகவே நடந்தது என்று சொல்கிறாங்க. எல்லா ஓமையும் வாசித்து பார்க்கும்போது பேர் போட்டிருக்காது. ஆனால் அந்த லாசரு ஐஸ்வர்யவானுடைய அந்த சம்பவத்தில் என்ன போட்டிருக்கும்? பேர் போட்டிருக்கும். அந்த ஐஸ்வர்யவான் நித்திய நரகத்துக்கு போய் அங்கேருந்து கத்துறார். என்ன கத்துறார்? எனக்கு 5 சகோதரர் இருக்கிறாங்க, எப்படியாய் நான் அவர்களும் இந்த இடத்துக்கு வராதபடிக்கு இந்த லாசருவை திரும்ப உயிரோடு எழுப்பி அவர் என்ன செய்யும்? அனுப்பும். ஆனால் முதல் நமக்காக உயிரோடு எழுப்பினவர் இயேசு தான். அதுக்கு பிறகு தான் நமக்கு எல்லாருக்கும் என்னது ரிசரக்ஷன் உண்டு. ஆனால் அவர் கூப்பிடுறார். யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் நம்ம உயிரோடு இருக்கிற காலங்களில் தான் ஆண்டவருடைய சன்னிதானத்தை ஜெபம் பண்ண முடியும். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இயேசுவை அறியாதவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும், நற்கிரியை செய்ய முடியும். செத்த பிறகு நற்கிரியை செய்ய முடியாது. சரியா? சேர்த்து வச்சிருக்கிற எத்தனையோ பொருட்கள், சரியா, சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி கடையை பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் கடை மாதிரி சேர்த்து வச்சுருக்கோம் பாருங்க. அதெல்லாம் நானும் யோசிச்சுட்டே இருக்கேன், ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டோம்னா இந்த உலகத்தில் இருக்கும்போதே நற்கிரியை செய்தால் மற்றவங்களுக்கு கொடுத்தா அதற்குரிய பிரதிபலனை பரலோகத்தில் பெற்றுக்கொள்ளலாம். நம்ம செத்தால எத்தனை புடவை போட போகிறாங்க? ஒரே ஒரு புடவை தான் போட போகிறாங்க. சரியா? நல்ல ஆண்டவருக்காக என்ன செய்யலாம்? அறுப்பு காலம். இந்த காலம் என்ன காலம்? எல்லாரும் சொல்லுங்கள், அறுப்பு காலம். நம்முடைய சென்னை பட்டணத்தில் எந்த விதமான ஆன்டி கன்வர்ஷன் பில்லு கிடையாது. இந்த நாட்களில் எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். ஞானஸ்நானம் எடுப்பதற்கு யாரும் தடை செய்ய மாட்டாங்க. நான் சொல்கிறேன் இல்லை, காலையில் 5 மணிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்கலாம். நம்ம சபையிலும் நான் புதன்கிழமை சொல்லும் போது சொன்னேன், அன்றைக்கு ஒரு பேதுரு ஜபம் பண்ணி பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க? 3000 பேர். ஹல்லேலூயா! நம்ம சபையில் எப்போ 3000 பேர் ஞானஸ்நானம் எடுக்க போகிறாங்களோ தெரியலை. இது அறுப்பு காலம். எல்லாரும் சொல்லுங்கள், அறுப்பு காலம். இந்த அறுப்பு காலத்தை தூங்கி கொண்டிருந்தான். தூங்குனா நேச்சுரல் தூக்கம் இல்லை, அசதியாக இருந்தார், நிர்விசாரத்தோடு இருந்தால் யார்? வெட்கத்தை உண்டாக்குகிற மகனாய் காணப்படுவோம். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். சோம்பேறி, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சோம்பேறி, இன்றைக்கி எத்தனை சோம்பேறிகள் இருந்தாங்களோ தெரியலை. பரப்பிட்டு ஐயோ மழை வந்துட்டு போக வேண்டாம் அப்படின்ட்டு எத்தனை பேர் தீர்மானம் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் யாரையும் நியாயம் தீர்க்கிறதுக்காக இதில் நிற்கலை. சிலர் புறப்பட்டு வந்திருப்பாங்க. நான் ஒரு தடவை அந்த சின்ன வயசில் சண்டே ஸ்கூல் எடுக்க போகிறதுக்கு போகிறேன். மழை பெஞ்சு தண்ணியாக கிடக்கு. போவா வேண்டாமா? உடனே ஞாபகம் வந்துச்சு. என்ன பாட்டு? மழை அடித்தாலும் என்னது, வெயில் அடித்தாலும் தொண்டு செய்வேன் ஆண்டவரே, தொண்டு செய்வேன். அந்த பாட்டு ஞாபகம் வந்த உடனே எழும்பி பரப்பிட்டு சண்டே ஸ்கூலுக்கு நடத்துறதுக்கு போயிட்டேன். அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியத்திற்கும் என்ன செய்வோம்? சாக்கப்போக்கு சொல்லிடுவோம். இந்த இடத்துல வாசிக்கிறது போல சோம்பேறி, எல்லாரும் சொல்லுங்க,
குளிர்கிறதென்று அவன் என்ன செய்ய மாட்டான், ஓழ மாட்டான். அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய வசனம் அழகாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணலாம். இந்த நாட்களில் ஒருவேளை நேராக போய் பேச முடியலாட்டி ஒரு ஃபோன் நம்பர் கிடச்சிச்சின்னா அவங்க ஃபோன் மூலமாக அவங்களோடு கூட பேசி சுவிசேஷத்தை சொல்லுங்கள், இயேசுவை அறிமுகப்படுத்துங்க. அதே போல் அவர்களை நம்முடைய சின்ன குழுக்குள்ளே கொண்டு வருவதற்கு நம்ம பிரயாசப்படலாம். வாசி பாருங்க, 20வது அதிகாரம் 4வது வசனம், அதை வாசிட்டோம். அந்த மனுஷனை சோம்பேறிய எப்படி போட்டிருக்கு, அவன் வேட்டையாடி பிடித்ததை சமைக்க மாட்டான். ஜாக்கிரதையுடன் வேட்டையாடுவானா, ஆனால் சோம்பேறி என்ன செய்ய மாட்டான், வேட்டை ஆடினதை சமைக்க மாட்டான். அப்போ என்ன, சில நம்ம இந்த ஊரில் ஒன்றும் இல்லை. நீங்கள் மற்ற நாடுகளுக்கு போகும்போது மான் வேட்டை இருக்குது, அதே போல் முயல், அதே போல் கிராமங்களில் கூட ஒரு சில காரியங்களை வேட்டையாடும். வேட்டையாடிட்டு வந்தது, வேட்டையாடுறது எளிதான காரியம் கிடையாது. ஆனால் வேட்டையாடி ஒரு மிருகத்தை பிடிச்சாச்சு. ஆனால் என்ன செய்யணும், என்ன அந்த சோம்பேறி என்ன செய்ய மாட்டான், அவன் சமைக்க மாட்டான். இதை வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், ஒரு ஆத்துமாவை கஷ்டப்பட்டு சுவிசேஷத்தை சொல்லி இயேசுவை அறிமுகப்படுத்தி சபையை அறிமுகப்படுத்தி இருக்கும்போது அந்த ஆத்மா சீஷனாக மாறுவது நம்முடைய சபையினுடைய தரிசனம். அப்படியே சுவிசேஷத்தை கேட்கறது மாத்திரமல்ல, அவங்க யாராக மாறணும், சீஷனாக மாறணும். அதனால்தான் சீஷனாய் மாறுவதற்கு சபை ஆராதனைக்குள்ளே வரும்போது கேட்கிற பிரசங்கத்தின் மூலமாக, சுவிசேஷ பிரசங்கத்தின் மூலமாக சீஷனாக மாற முடியாது. எப்போ சீஷனாக மாற முடியும் என்று சொன்னால், நம்ம சபையில் இப்போ தான் எல்லோரும் பார்க்குறீங்க. நீங்கள் எல்லாருமே எனக்கு தெரியாது, என்னையும் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் உங்கள் எல்லாருமே நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் யார், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா, நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துருக்கீங்களா, அபிஷேகம் பெற்றீங்க, எனக்கு தெரியாது. அதுக்காக தான் என்ன வச்சுருக்கோம், சிறு குழுக்கள் வைத்திருக்கோம். இயேசு திரளான ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணினார், திரளான ஜனங்களின் நோய்களை சுகமாக்கினார். ஆனால் 12 பேரை மாத்திரம் தெரிந்தெடுத்து அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்று பெயரிட்டு அவர்களை பார்த்து சொன்னார், தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணவும், வியாதிஸ்தர்களை குணமாக்கவும், பிசாசுகளை துரத்தவும் உங்களை ஏற்படுத்தினேன். தேவ ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணுறது சீஷர் கூட்டமாய் மாறுகிறது எங்கே இருக்குது தெரியுமா, சின்ன குழுவில் தான் இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன், வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு வருகிற ஒவ்வொருவரும் பக்கத்தில், இப்போ ஒரு கேள்வி கேட்கலாமா, பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து கேளுங்களேன், ஏதாவது சிறு குழுக்கு போகிறீங்களான்னு கேளுங்க, கையை வைத்து சொல்ல போல் கேளுங்களேன், சிறு குழுக்களுக்கு போகிறீங்களா? நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு அம்மாட்ட 2 குடும்பத்தை பாஸ்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாருமே என்ன செய்யுங்க, பக்கத்தில் வர்றவங்கள விசாரிங்க. ஏன்னா நம்முடைய சபைக்குள்ளே கூட்டமாக வந்துட்டு கூட்டமாக போகிறோம். எதுக்காக கூட்டமாக வர்றோம்? பிரசங்கத்தை கேட்க, கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ள, காணிக்க போட. இந்த 3 காரியத்துக்கும் நம்ம என்ன செய்வோம், கூட்டமாக வர்றோம். முடிஞ்ச உடனே ஆமேன்னு சொன்னாலும் சொல்லாட்டியும் எழுப்பி போயிட்டே இருக்கும். ஆனால் உண்மையான சீஷன் என்பவன் யார் என்றால், ஆண்டவர் உண்மையாக பின்பற்றவன். சீஷன் என்பவன் யார் என்றால், சின்ன குழுவில் சொல்லிக் கொடுக்கிற பாடங்களை கற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கை மாறி யாரை போல மாறணும், இயேசுவை போல மாறணும். சபைக்குள்ளே வருகிற அத்தனை பேரும் சீஷனாக மாறினா, இயேசுவை பின்பற்றினா ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும், அபிஷேகம் பெற்றிருக்கணும். உங்கள் வீடுகளில் நீங்கள் சின்ன குழுக்களை நடத்துறதற்கு உங்கள் ஏரியா பாஸ்டர், எனக்கு பொறுப்பு கிடையாது, ஏரியா பாஸ்டர். சிலர் கேட்பேன், உங்கள் ஏரியா பாஸ்டர் யாருன்னு தெரியுமா? தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஏரியாவிலேருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டால் அதை சொல்லுவாங்க.
சில சமயங்களில் அதில் கூட நேற்று ஒரு அம்மா புதன்கிழமை கேட்ட போது அவங்க தெரு பேரையே சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா அதை கேட்கலாமா, சைதாப்பேட்டையா, எந்த ஒன்று பின்கோடு ஏரியாவின் பேரை சொல்லுங்கம்மா. நம்ம யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் பிரயாசப்பட்டீங்கன்னா நம்ம சபையில் உள்ள எல்லாரும் யாராக மாறணும், சீஷராக மாறணும். உங்கள் வீடுகளை சின்ன குழு நடத்துறதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கலாம். அது மாத்திரமல்ல, அந்த சிறு குழுக்களில் பக்கத்தில் உள்ள இயேசுவை அறியாதவர்களை அழைத்து வந்து எண்ணெய் பாட்டில் கொடுக்காங்க பாருங்கள், அந்த எண்ணெய் பாட்டிலை நீங்களும் வாங்கி வச்சுக்கிட்டு அதை என்ன செய்யலாம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். இயேசு குணமாக்குகிறவர் என்பதை அவர்களுக்கு அறிவிக்கலாம். அவங்கள மெதுவாக எங்கே கூட்டிகிட்டு வரணும், சபைக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும். அப்போ தான் அவங்க யாராக மாற முடியும், சீஷராக மாற முடியும். ஆனால் சோம்பேறி யார் என்று சொன்னால், வேட்டையாடி ஒரு ஆத்மாவை பிடிச்சிருவான், ஆனால் யாராக மாற்ற மாட்டான், சீஷராக மாற்ற மாட்டான். நம்முடைய சபையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படலாம். அநேகர் நிச்சயமாகவே இயேசுவின் சீஷராக மாறுவாங்க. இப்போ நம்ம சபையில் 40 முதல் 50,000 ஆத்மாக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. NLAGலையும் NLCCலையும் சேர்த்து. NLCCயில் மாத்திரம் 10,000 பேர் வர்றாங்க. ஆனால் நம்ம 25,000 பேருக்கு கட்டடத்தை கட்டி வச்சுருக்கோம். அதில் போய் 10,000 போய் உட்கார்ந்தா எவ்வளோண்டா இருக்கும். அப்போ எல்லாரும் யாராக மாறணும், சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்துமாக்களை பிடிக்கிறவங்களாக மாறணும். ஆத்துமாக்களை பிடித்து அவங்கள சீஷர்களாக மாறிட்டா நம்முடைய அந்த 25,000 பேர் உட்கார ஆராதனையிலும் 4 ஆராதனை 1,00,000 ஆத்துமாக்கள் வந்துட்டாங்கன்னா 4 ஆராதனை நடத்திடலாம். எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த ஒரு நாளுக்கே ஆண்டோடைய மகிமையின் பிரசனத்தை அப்போ நம்ம உணர்ந்தோம். ஆத்துமாக்கள் அப்படியே கிழக்கிலிருந்தோம், மேற்கிலிருந்தோம், தெற்கிலிருந்தோம், வடக்கிலிருந்தோம், ஒவ்வொரு இந்த இடத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணும்போது அப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். ஒவ்வொரு பின்கோடு ஏரியா பேரை சொல்லி சொல்லி ஆண்டவர் அங்கேருந்து கொண்டு வரணும், அங்கேருந்து கொண்டு வரணும், குடும்பமாக கொண்டு வரணும், இப்படியே ஜெபம் பண்ணி நான் சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், என்ன இப்படி இந்த அம்மா சொல்லுது அப்படின்னு. ப்ராஃபட் பெர்னார்ட் பிளெஸ்ஸிங்கை முதல் தடவை பார்க்கும்போது நான் அநேகமாக எந்த தீர்க்கதரிசியிடம் போய் என்னோடய தலையை கொடுக்கவே மாட்டேன். அது சின்னதுலேருந்து அப்படி தான் வாழ்ந்துருக்கேன். ஆனால் அவர் என்னை பார்த்த உடனே சொன்னார், இப்படியே காட்டினார், இப்படி காட்டு சொன்னார், நீ ஜெபம் பண்ணுறப்பாரு, அந்த ஜெபத்தினால் கர்த்தர் இவங்களெல்லாம் அனுப்பி வச்சுருக்கார் தெரியுமா அப்படின்னார். நம்ம ஜெபம் ஒரு நாள் வீணாக போகாது. அவர் தான் என்னை கூப்பிட்டு சொன்னார். ஒரு ஸ்டாஃப் மீட்டிங் நடத்துகிற சமயத்தில் ஸ்டாஃப் மீட்டிங்கில் வந்து பிரசங்கம் பண்ணும்போது என்னை கூப்பிட்டு சொன்னார், இந்த தேசத்தில் எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு புதன்கிழமையும் வாரத்தில் ஒரு நாள் சகோதரிகளோடு கூட இணைந்து நீ ஜெபம் பண்ண ஆரம்பி. எது வரைக்கும் ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் ஒரு எழுப்புதலை கொடுக்கும் வரைக்கும் நீ ஜெபம் பண்ணணும்னு சொன்னார். அதனால்தான் புதன்கிழமை தோறும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். சின்ன வீட்டுக்குள்ளே சின்ன ஒரு அதாவது வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் உள்ள சின்ன ரூமில் தான் அந்த ஜெபத்தை ஆரம்பித்தோம். ஆனால் இந்த நாட்களில் சபையோடு கூட இணைந்து ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். எது வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் நம்முடைய தேசத்தில் ஒரு எழுப்புதலை கொடுக்கும் வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணணும். அந்த ஒரு பொறுப்பை நம்ம எடுக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கக்கூடாது, சோம்பேறி தன்மையாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சோம்பேறி என்று சொல்லும்போது அந்த வசனத்தை போன வாரமே நான் சொன்னேன், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் என்று கை முடக்கி கொண்டு நம்ம தூங்குனா நம்ம வீடு திராட்சை தோட்டமாக இருக்காது. அது எப்படி இருக்கும், முட்காடாக இருக்கும், கற்சுவர் உடைந்திருக்கும். இன்னும் உறங்கட்டும், இன்னும் உறங்கட்டும் என்று சொல்லுகிறவனுடைய வீட்டில் தரித்திரன் என்ன செய்வான், வழிபோக்கனை போலவும் அதே போல் ஆயுதம் அணிந்தவனை போலவும் வருவான். ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் தரித்திரம் வரணும்னா நமக்கு தூங்கிக்கிட்டே இருந்தால் அது என்னதான் வரும், தரித்திரம் தான். ஆனால் யோசிச்சு பாருங்க, நமக்கு தூக்கம் அவசியமா இல்லையா? அவசியம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தூக்கத்தை அவசியமாக வச்சிருக்கார். எத்தனை மணி நேரம் தூங்கணும் என்பதை
ஆண்டவர் சமூகத்தினர் சுறுசுறுப்புள்ளவர்களாக நம்ம திட்டம் பண்ணி அதற்கு ஏற்றபடி அந்த நேரம் வந்த உடனே எழும்பி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அதிகாலையில் ஆண்டவரை தேடணும். அதே போல் வேதத்தை வாசிக்கணும். மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். உற்சாகத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஒரு சவுல் எப்படி ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் சந்தித்த போது அவன் கேட்ட கேள்வி என்ன? ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்ன? இன்றைக்கு நான் என்ன வேலைகளை செய்யணும்? இன்றைக்கு நான் எந்த ஆத்மாவை சந்திக்கணும்? இன்றைக்கு எந்த ஆத்மாக்களுக்காக ஜெபம் பண்ணணும்? யாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும்? இதெல்லாம் கேட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக கடினமாய் ஊழியம் செய்கிறவங்க தான் யார்? சோம்பேறி கிடையாது. அவங்க தான் யார்? கடினமாக கர்த்தருக்காக வேலை செய்கிறவங்க. லேசினஸ் இருக்கக்கூடாது. ஆனால் என்ன இருக்கணும்? ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்குனால் எழும்பணும். என்னென்ன செய்யணும் உங்களுடைய டைரியிலே எழுதி வச்சுக்கலாம். இத்தனை மணிக்கு எழும்பணும், இத்தனை மணிக்கு தனி ஜெபம் பண்ணுவேன், இத்தனை மணிக்கு வேதத்தை வாசிப்பேன். வேதம் ஒரு வசனம் இல்லை, ஒரு 5 அதிகாரமாவது வாசிக்கணும். புதிய ஏற்பாட்டில் ஒரு 3 அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் ஒரு 2 அதிகாரம். யாருக்காக ஜெபம் பண்ண போகிறேன்? ப்ரேயர் பார்ட்னர்ஸாக இருந்து ஜெபிக்கிறேன்னா இப்படிப்பட்டதான வேலைகளை செய்கிறவர்கள் தான் யார் கிடையாது? சோம்பேறிகள் கிடையாது. 1 கொரிந்தியர் 3ஆவது அதிகாரம் 6 முதல் 9வது வசனத்தை பாருங்கள். இந்த தேவனுடைய ராஜ்யத்தில், தேவனுடைய சபையில் எல்லாருக்கும் வேலை இருக்குது. எப்படிப்பட்ட வேலை என்று சொன்னால், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், தேவனே விளைய செய்தார். பரிசுத்த பவுல் சொல்கிறார், நான் ஆத்துமாக்களுக்காக என்ன செய்தேன்? சுவிசேஷத்தை சொன்னேன், தேவ வசனத்தை சொன்னேன், நான் நட்டேன். ஆனால் அதற்காக ஜெபம் பண்ண அப்பல்லோ இன்னும் கர்த்தருக்குள் வளரக்கூடிய கர்த்தருடைய ஆவியானுடைய கிரியைக்காக சின்ன குழுக்களோ ப்ரேயர் குரூப்போ இவைகளில் வைத்து அந்த ஆத்துமாவை நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்குள் வளர வைக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சுபாவங்கள் மாறணும். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அத்தனை ஆத்துமாக்களும் ஒவ்வொரு நாளும் மற்றவங்க நம்மளை போஷிப்பார்கள் என்று யோசிக்காதபடிக்கு நம்ம மற்றவர்களை போஷிக்கிறவங்களாக மாறணும். ஹல்லேலூயா. அதான் எனது நீர்ப்பாய்ச்சலின் அனுபவம். சபைக்குள்ள கர்த்தர் என்ன செய்வார்? ஆத்மாக்கள் வளர்ந்து வருகிறதற்கு உதவி செய்வார். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். 2 கொரிந்தியர் 9:6 பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். 7வது வசனத்தில் அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாகி இருக்கிறான். 10வது வசனம் பாருங்க. அதே அதிகாரம் 10ஆம் வசனத்தில், விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அழித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். நம்ம கையிலெல்லாம் என்ன இருக்குது? வசனம் இருக்குது. அந்த வசனத்தை நம்ம விதைத்து கொண்டே இருக்கணும். வசனத்தை விதைக்க விதைக்க அதற்குரிய அறுவடையை ஆண்டவர் செய்வார். நம்ம வாயிலேருந்து என்ன வருது? சிலர் பார்த்திங்கன்னா ஃபோன் எடுத்தால் ஒரு செய்தியை ஒரு 10 பேருக்காவது சொன்னாதான் என்ன செய்வாங்க? நான் சொல்லுவேன், அந்த நம்ம இதில் டிவிகளில் இதில் நியூஸ்லெல்லாம் சொல்கிறான் பாருங்கள், அந்த கம்பெனி கிடையாது. நம்ம என்ன செய்யணும்? வசனத்தை விதைக்கிறவங்களாம். ஒருத்தவங்க அழுகிறாங்களா, தைரியமாக சொல்லணும், அழ வேண்டாம், உங்களை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார். மாமியார் நல்லா என்னை நடத்தலை, மருமகள் நடத்தலை, எத்தனையோ பேர் வேதனையோடு வந்து சொல்கிறாங்க. சாப்பாடு கொடுக்காத பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. பரவாயில்ல, கர்த்தர் யார் என்று சொன்னால் திக்கற்றவர்களை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் கர்த்தர் நம்ம என்ன செய்வாராம்? சேர்த்து கொள்வார். நம்ம தேவன் யார் என்று சொன்னால் எலியாவின் தேவன். கேரி தாற்றண்டையில் தண்ணி வற்றி போயிட்டுன்னு சொன்ன உடனே ஆண்டவர் யார்கிட்ட அனுப்புகிறார்? சாரிபாத் ஊர் விதவையிட்ட அனுப்புகிறார்.
யோசிச்சு பாருங்க. நம்மளை கர்த்தர் நிச்சயமாக நான் சொல்கிறேன், அவரை விசுவாசிக்கும் போது அவர் நடத்துவார். அதனால் நம்ம என்ன செய்யணும்? நல்ல வசனத்தை விதைச்சிக்கிட்டே இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாசிக்கிறோம், விதைக்கிறவனுக்கு ஆண்டவர் என்னத்தை கொடுக்குறார் தெரியுமா? வசனம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஜெபம் பண்ணுறதுக்கு வசனம் கொடுப்பார். தேவ வார்த்தையை கொடுப்பார். நான் இந்த 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 இதில் தான் பிரதிஷ்ட சமயத்தில் தான் ரொம்ப அதை உணர்ந்தேன். எப்படி ஆண்டவர், அது நான் வாசிக்கிற சாதாரண போர்ஷன்லையே, நான் டெய்லி வாசிக்கிற போர்ஷனே எது வந்துட்டு, சாலமோன் ராஜா கட்டின ஆலயத்தை பற்றிய அந்த வசனங்கள்லாம் வந்துட்டு உடனே குறித்து வச்சுக்கிட்டேன். என்னுடைய பைபிளை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே அண்டர்லைன் பண்ணி வச்சு, இந்த பாயிண்ட்டுக்காக ஜெபம், இந்த பாயிண்ட்டுக்காக ஜெபம், இந்த பாயிண்ட்டுக்காக ஜெபம். அதை தான் நான் வந்து 1ஆம் தேதியிலேருந்து அநேகமாக 11ஆம் தேதி வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜெபத்துக்கு ஓடி ஓடி வந்து சில நேரம் நடத்துவேன், சில நேரம் உட்கார்ந்துருப்பேன். ஆனால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் உண்மையுள்ளவர். விதைக்கிறவனுக்கு ஆண்டவர் என்னத்தை கொடுத்துட்டே இருப்பார்? விதையை கொடுத்துட்டே இருப்பார், வசனத்தை கொடுத்தே இருப்பார். புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். 6வது வசனத்தை திரும்பவும் போடுங்க. 6வது வசனம் 9:6 வாசிக்கிறோம். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். நல்லா கவனிச்சுக்கோ. கொஞ்சம் தான் கையில் தான் எடுத்துகிட்டு போய் விதைச்சேன்னா அதுக்குரிய அறுவடை தான். கூடையில் எடுத்துகிட்டு போய் விதைச்சிங்கன்னா அதுக்குரிய அறுவடை. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை தான், சரியா? இந்த ஒரு வாழ்நாட்களில் என்ன செய்கிறோமோ அதுக்குரிய பிரதிபலனை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் ஆண்டவர் நடத்தினான். சாமுவேல் தீர்க்கதரிசி போல் நம்மளும் சொல்லலாம், எபனேசர் என்று சொல்லலாம். அதே போல் யோசபாத் காலத்தில் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றுமுள்ளது என்று சொல்லி ஆண்டவரை பாடி ஆராதித்த போது எதிராய் வந்த 3 கூட்டத்தாரையும் ஆண்டவர் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக எழுப்பி எல்லாரையுமே அழித்து போட்டான். அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்தாங்க? ஆண்டவரை துதித்தாங்க. ஹல்லேலூயா. அதே போல் துதிக்க வந்திருக்கோம். ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? இன்னும் நான் எப்படி ஓடணும் ஆண்டவரே, எப்படி நான் முன்னேறி செல்லணும்? அதில் முதல் காரியம் அறுப்பு காலம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12 முதல் 14வது வசனத்தை வாசிக்கும்போது அதில் வாசிக்கிறோம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, அந்த ஆபிரகாம் எகிப்துக்கு கடந்து போயிட்டான், ஆனால் நீ எகிப்துக்கு போகாத, இந்த இடத்துல பஞ்சம் வந்தாலும் நீ கேரார் ஊரிலே குடியிருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார். ஐயோ, ஆண்டவர் தான் கேராரில் குடியிருக்க செஞ்சார் என்று கையை கட்டிட்டு உட்காந்துருந்தார். 26வது அதிகாரத்தில் அந்த ஈசாக்கு அந்த தேசத்தில் என்ன செய்தாராம்? விதை விதைத்தான். விதை விதைத்த போது ஆண்டவர் என்ன செய்தார்? அவனை ஆசீர்வதித்ததினால் இந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வசனமும் 23வது வசனத்தை வாசிக்கும்போது அந்த ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கை வெட்டி அதில் சுரக்கும் நீரூற்றை கண்டார். சோம்பேறி சும்மா உட்காந்துட்டே இருப்பான். எனக்கு யாராவது தண்ணி கொடுப்பாங்க, எனக்கு யாராவது சாப்பாடு கொடுப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆபிரகாமும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தாலும் ஈசாக்கு முதல்ல என்ன செய்தான்? விதைக்கிறான். அது நிமித்தமாக 100 மடங்கு ஆசீர்வாதம். 2வது பார்த்தா அந்த பெலிஸ்தர்லாம் வந்து எல்லா நீரூற்றையும் துறவையும் என்ன செய்கிறாங்க? தூர்த்து போட்டாங்க. அதுக்கு தான் நம்ம ஏசேக்கு சித்தனா ரெகபோத் அப்படின்னு வாசிப்போம். அந்த ஒவ்வொரு தடவை முதல் 2 துறவத்தை தோண்டின போது வந்து சண்டை போட்டாங்க. ஆனால் 3வது துறவை தோண்டின போது சண்டை போடலாம். அங்குள்ள மக்கள்லாம் வந்துட்டாங்க. எப்படி வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஆதியாகமம் 26:28 வாசிக்கிறோம். என்ன சொல்கிறாங்க? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கு ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். சரியா? நிறைய பேர் சொல்லுவாங்க, எது பக்கத்தில் உள்ளவங்க போராடுறாங்க,
எங்கள் எதிர்த்த வீட்டார்கள்லாம் போராடுறாங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆண்டவர் ஒரு சமாதானத்தின் காலத்தை நிச்சயமாய் கட்டளையிடுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சோம்பேறி என்ன சொல்லுவான், அவன் சண்டை போடுறான். இந்த பக்கத்தில் உள்ளவங்க பாட்டு படித்தா கேர்சல் நடத்துறதுக்கு வீட்டை திறந்து கொடுத்தா பாட்டு படித்தா அவங்க என்ன செய்கிறாங்க, சண்டை போடுறாங்க, இது அதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் தைரியமாக நல்லா ஜபம் பண்ணி உங்கள் வீடுகளை ஒரு ஆக்கில்லா பிரிஸ்கல்லாவுடைய வீட்டை போல ஆண்டவருடைய வீட்டு சபைகள், வீட்டு சபை தான் எனது சின்ன செல் குரூப், அந்த வீட்டு சபைகள் நடைபெறுவதற்கு ஒப்பு கொடுங்க. பிரஜாதி மக்கள் கர்த்தர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி அறிந்து கொண்டு நம்மோடு கூட என்ன செய்வாங்க, அவங்க உடன்படிக்கை பண்ணுவாங்க, ஆணையம் பண்ணுவாங்க. நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், சோம்பேறி இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் சொல்லி ஊழியத்தை செய்ய மாட்டான், சுவிசேஷத்தை அறிவிக்க மாட்டான், வீடுகளை கர்த்தருக்கு என்று திறந்து கொடுக்க மாட்டான். நம்ம சபையில் லேடிஸ் விமன் எல்லாம் ப்ரேயர் குரூப் வச்சுருக்கோம். அதே போல் சபையின் மூலமாக செல் குரூப் நடக்குது. நம்முடைய NLCC சுற்றிலும் 75 இடங்களில் செல் குரூப் ஆரம்பித்து சுவிசேஷத்தை அறிவித்து அந்த வட்டாரத்தில் உள்ள மக்கள் எல்லாம் சபைக்கு வரப்போகிறாங்க. ஹல்லேலூயா. எப்பவுமே எப்படி பேசணும், பாசிட்டிவாக தான் பேசணும். வரமாட்டாங்க எங்கள் வீட்டில் செல்ல ஆரம்பித்தா ஆட்கள் வரமாட்டாங்க, நான் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்க மாட்டார் அப்படி சொல்லியிருக்காரா எங்கேயாவது? என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. நமக்குள்ளே என்ன ஆவி இருக்கக்கூடாது, நெகட்டிவ் ஆவி இருக்கக்கூடாது. அதை யார் விதைக்கிறா தெரியுமா? பிசாசு. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவனுடைய முகம் வெட்கப்பட்டு போகும். ஹல்லேலூயா. கடைசியாக 3வது பாயிண்டாக மத்தேயு 21வது அதிகாரம் 28 முதல் 30 வசனத்தில் ஆண்டவர் ஒரு இன்சிடெண்ட் பற்றி சொல்கிறார். அதில் என்னென்னா, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தாங்க. மூத்தவன் இடத்தில் அவன் மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யண்டான். அப்போ 29வது வசனம், அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். 30வது வசனத்தில் அந்த இளையவன் இடத்துல அவன் அப்படி சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் அவன் போகலை. இந்த 2 மகன்களில் நீங்கள் யார், நான் யார்? மூத்தவன்ட்டு சொல்கிறாங்க, மூத்தவன் அப்பா கிட்ட சொல்கிறான், இல்லைப்பா நான் திராட்சை தோட்டத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு நேராக சொல்லிடுறான். இளைய மகன்கிட்ட போய் சொல்கிறாங்க, அவன் சொல்கிறான் நான் போகிறேன்ப்பா. ஆனால் மூத்த மகன் மனஸ்தாபப்பட்டு போயிட்டான். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கலாம். அறுப்பு காலம், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஜெபிக்க வேண்டிய நாம் இந்த வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 5லிருந்து திங்கட்கிழமை சாயந்தரம் 5 மணி வரைக்கும் 24 மணி நேரம் ஜெபம் நடக்க போகுது. போன 2ஆம் தேதி நடக்கும்போதே பாஸ்டர் இல்லை, மதுரைக்கு போயிருந்தாங்க. ஆனால் இந்த இடம் இருக்காங்க, அவங்க வருவாங்க, அவங்களும் நடத்துவாங்க, நானும் நடத்துவேன். நம்ம பாஸ்டர்ஸ் எல்லாம் நடத்த போகிறோம். ஒரு 3 மணி நேரம் ஆண்டவருக்காக நம்ம ஆண்டவருக்காக தீர்மானம் எடுக்க முடியுமா? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். தீர்மானம். போவேன்னு சொல்லிட்டு போக மாட்டேன்ட்டு இருக்கிற கூட்டத்தில் இருக்கக்கூடாது. நம்முடைய தகப்பனிடத்தை சொல்லுங்க, ஆண்டவர் நான் உண்மையாக சொல்கிறேன், ஆண்டவருக்காக செலவழிக்கும் ஒரு பாட்டு இருக்கு பாருங்க, கர்த்தருக்காக செலவழிக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு என்ன வரும்? ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, நம்முடைய தேசத்தில் ஒரு மாறுதல் வருகிறதற்காக ஜெபம் பண்ணுங்க. எப்படியாயினும் ஆண்டவர் மனக்கண்களை திறந்து கொடுத்து ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய பட்டணத்தான் அறிந்து கொள்ளணும்னு ஜெபம் பண்ணுங்க. தெற்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஒரு சிலர் ரட்சிக்கப்படுறதை பார்ப்பீங்க, ஒரு சிலர் உங்களோடு கூட ஆலயத்துக்கு வருகிறத பார்ப்பீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக சோம்பல் உள்ளவன் ஆவியில் அனலாயிருக்க மாட்டான். மத்தேயு இந்த ரோமர் 12வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் என்ன செய்யுங்க? அசதியாயிராமல் எப்படி இருங்க? எல்லாரும் சொல்லுங்க, ஜாக்கிரதையாக இருங்க.
சோம்பேறி அசதியாக இருப்பான். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் என்று சொல்லுவான். அந்த வீட்டில் கற்சவர் எரிஞ்சு கிடக்கும். அது திராட்சை தோட்டமாக இருக்காது. அது எதா மாறிடும், முச்செடி நிறைந்ததாக மாறும். எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிற காரியங்கள். குடும்பத்தில் என்ன இல்லை, நிம்மதி இல்லை. நிம்மதி இல்லைன்னா நான் முதல் காரியம் சொல்கிறேன், குடும்ப ஜபத்தை ஆரம்பிங்க. குடும்ப ஜபத்தில் ஒருவர் என்ன செய்ய வந்துடுமா, மன்னிப்போம். ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த வீட்டுக்குள்ளே வரும். என் நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர் நடுவில் நான் இருக்கிறேன்னு நான் ஆண்டவர் சொல்ல. பிசாசு, அந்த வீட்டுக்கு பிசாசு வருது, எனக்கு விரோதமாக பில்லிசூனியை வச்சுட்டாங்க, அந்த ஆள் பார்க்கும்போதே எனக்கு பயமாக இருக்கு, அவன் எனக்கு விரோதமாக மந்திரம் தான் செஞ்சுருப்பான், அப்படிலாம் யோசிக்காதீங்க. எல்லாரும் மந்திரம் செய்கிறவங்க எல்லாருமே மந்திரம் செய்கிறவங்க கிடையாது. நமக்குள்ளே இருக்கணும். கர்த்தர் ஆண்டவர் 365 தடவை சொல்லியிருக்கிறான், பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன். நம்முடைய வாசல்களின் தாழ்பாள்களை அவர் பலப்படுத்துவார். உன்னில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விலக்குவார். கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த நாட்களில் ஆண்டவர் சமூகத்தினை தீர்மானம் எடுக்கலாம். எப்படி ஆவியில் அனலாக இருப்பேன் ஆண்டவரே, இந்த நாட்கள் ஆண்டவரே, ஆமேன், ஒரு நல்ல ஆத்துமாக்களை சந்திக்கிறதற்காக நான் தீர்மானம் எடுப்பேன். என்னுடைய வீட்டில் ஒரு ஜெபம் நடக்கட்டும் ஆண்டவரே. அந்த ஜெபம் நடக்கிறதுனால கர்த்தருடைய பிரச்சனை இருக்கும். எனக்கு தெரியும், தரமணி பகுதியில் நான் முன்னால் டிபியாக இருந்தேன். முன்னால் டிவிஷனல் பாஸ்டர்ன்னு தான் உண்டு, இப்போ தான் ரீஜனல் போதகர்னு மாற்றிருக்காங்க. அப்போ தரமணியில் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது சின்ன விளக்கு தான் இருந்துச்சு. என்னைக்கு அவங்க திறந்து நீங்கள் செல்லு ஆரம்பிங்கன்னு சொன்னாங்களோ அன்னையிலேருந்து கரண்ட் வந்துட்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். நம்முடைய வீடுகளை கர்த்தருக்காக அர்ப்பணிக்கலாம். நம்மை இந்த நாட்களில் சுவிசேஷத்தை ஒப்பு கொடுப்ப, சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு ஒப்பு கொடுக்கலாம், ஜபம் பண்ணுவதற்கு ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். எல்லாரும் எழும்பி நின்று 2 கரத்தையும் உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் சோம்பல் உள்ளவளாக இருக்கக்கூடாது. நமக்கு தூக்கம் அவசியம்தான், ஆனால் தூங்கிக்கொண்டே இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் எந்த ஆராதனைக்கு வருகிறோமோ அந்த ஆராதனை நேரத்தில் சரியாக வரணும். சிலரை பார்க்குறேன், 3rd சர்வீஸில் பார்ப்பேன், நிறைய கூட்டம் இருக்கும். எப்போ வருவாங்க தெரியுமா? கர்த்தருடைய பந்தி கொடுக்குற அந்த நேரத்தில் தான் வர்றாங்க. எல்லார் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை கர்த்தாவே ஆவியில் அனலாக மாற்றும் ஆண்டவரே, ஜாக்கிரதையாக இருக்க உதவி செய்யும், அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருக்க உதவி செய்யும், நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்க உதவி செய்யும். இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி எங்களுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. ஒரு எஜமான், ஒரு தகப்பன் பிள்ளையை வந்து பார்த்து திராட்சை தோட்டத்துக்கு போய் வேலை செய் என்று சொல்லி அவனுக்கு சொன்ன போது அவன் சரி என்று சொல்கிறான். முதலாவதா மூத்த மகன் அவன் போக மாட்டேன் என்று சொல்கிறான். 2வது மகனிடத்தில் போய் சொல்லும்போது சரி என்று சொல்கிறான். ஆனால் அந்த 2வது மகன் சரி என்று சொன்னவன் போகலை. ஆனால் மூத்த மகன் மனஸ்தாபப்பட்டு திராட்சை தோட்டத்துக்கு இறங்கி போகிறான். அதே போல் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, கர்த்தருடைய ஆவியானவர் யாரோடெல்லாம் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அந்த தகப்பன் பேசினது போல ஆண்டவர் சொல்றார், இந்த சென்னை பட்டணம் மாற வேண்டும் என்றால், இந்த தமிழ்நாட்டில் இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னால் சோம்பல் உள்ளவர்களாய் அல்ல. நம்முடைய சபையில் ஜப வேளைகள் இருக்கிறது. அந்த ஜப வேளைக்கு வந்து ஜெபம் பண்ணுவேன், தனியாக ஜெபம் பண்ணுவேன், குடும்பமாய் நான் ஜபம் பண்ணுவேன். ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசுகிறீங்க. அந்த மூத்த மகன்
முடியாது என்று சொல்லுகிறான். ஆனால் மனஸ்தாபப்பட்டு போகிறான். ஆனால் இளைய மகன் ஆமேன் நான் போகிறேன் என்று சொல்கிறான். ஆனால் போகலை. ஆண்டவரே, நாங்கள் சோம்பல் உள்ளவர்களாய் அல்ல, சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாய் அல்ல, தூங்குகிறவர்களாய் அல்ல, ஜாக்கிரதை உள்ளவர்களாக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, வீடுகளை கர்த்தருக்கென்று திறந்து கொடுக்க, இந்திய தேசத்தின் சென்னை பட்டணத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோம். ஆண்டவரே, எல்லார் கரங்களை உயர்த்தி இந்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்தில் இருந்து திங்கட்கிழமை சாயங்காலம் வரைக்கும் இருக்க போகிற ஆண்டவரே, அந்த ஜெபத்தில் ஒரு 3 மணி நேரம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஒரு 3 மணி நேரம் ஆமீன் சொல்லுங்க 3 மணி நேரம் என் பிள்ளைகளை சாக்கு போக்க சொல்ல மாட்டேன், அது இது என்று சாக்கு போக்க சொல்ல மாட்டேன். ஒரு 3 மணி நேரம் இந்த எல்லைக்குள்ள வந்து நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, என் ஜெபத்தை நீர் ஆசீர்வதியும். நான் அடுத்த வாரம் புதன்கிழமை களியக்காவிளை என்ற இடத்துல வைத்து அந்த நாகர்கோவிலில் உள்ள எல்லா பெண்களுக்கு என்ற ஒரு விசேஷித்த கூட்டம் வைக்கிறாங்க. அதனால் செவ்வாய்க்கிழமை காலையில் நான் புறப்பட்டு போகணும். புதன்கிழமை ராத்திரி வந்துடுவேன். ஒரு நிமிஷம் எனக்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, களியக்காவிலே நடைபெறுகிற அந்த பெண்கள் கூட்டத்தை ஆசீர்வதியும். அடியாளுடைய பிரயாணத்தில் கூட ஏறும். அந்த பகுதியில் ரொம்ப மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கான். மழையே இல்லாதபடிக்கு அந்த நாளிலும் புதன்கிழமையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் இந்த 22ஆம் தேதி ஆண்டவரே மழை இல்லாதபடி பாதுகாத்து கொள்ளும். திரளான ஜனங்கள், திரளான ஸ்திரீகள் அந்த இடத்துக்கு வரட்டும், ஆசீர்வாதத்தை பெறட்டும். என்னுடைய போக்கிலும் வரத்திலும் கூட இரும். நல்ல சுகத்தையும் பலனையும் கால்களில் பலனையும் கட்டளையிடும். உம்முடைய கரங்களுக்கு நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.